நீங்க குணமாயிட்டீங்க. எனக்கு அது போதும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாளைக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 சைக்காட்டிஸ்ட் வராங்க. ஸோ எனிவே நாளைக்கும் நாளைய மறுநாளும் மீட்டிங் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நாளைக்கு நாளை மறுநாளுமா? ஆமாம். நாளைக்கு நான் சென்னை கிளம்பலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சாரி மேம், நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங். அதனால் சென்னைக்கு போகிறத ஒன்றா ரீகன்சிடர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். அண்ணன் சென்னையில வீடு கட்டியிருக்காங்க. அதோட கிரகப்பிரவேசத்துக்கு நானும் அம்மாவும் நாளைக்கு நீங்க போற அதே ஃபிளைட்ல வரலான்னு இருந்தோம். எனக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங். அம்மாவை மட்டும் அனுப்புறேன். நடுவில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். நிர்மலா, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசவே தயக்கமா இருக்கு. நீங்க சரியா புரிஞ்சுக்குவீங்கன்னா சொல்லுங்க. நிர்மலா, நான் ஆரம்ப காலத்தை நினைச்சு பார்த்தேன். நான் உங்களுக்கு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன். ஆனா அதையெல்லாம் துளி கூட மனசுல வச்சுக்காம நீங்க இன்னைக்கு என்னை மீட்டெடுத்திருக்கீங்க. உங்களால இன்னைக்கு நான் புதுசா பிறந்திருக்கேன். இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. உங்களால கிடைச்ச இந்த வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சீங்கன்னா, உங்களுக்கு சம்மதம்னா, ஒரு நண்பனா, நல்ல துணையா, உங்க குழந்தைக்கு நல்ல தகப்பனா நான் இருக்கலாமா? உங்க மனசு புரியுது, நீங்க சொன்ன விஷயங்கள் புரியுது. ஆனா என்னால ஒத்துக்க முடியாது. இது என்னோட தொழில். உங்களை குணமாக்குறது என்னோட வேலை. கிட்டத்தட்ட நான் ஒரு நர்ஸ். தட்ஸ் ஆல். உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க ஏதாவது நன்றி உணர்ச்சி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. அது போதும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது நிர்மலா. இந்த மாதிரி கேட்கறது கூட எனக்கு அருகதை இல்லதான். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா? நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? யார் சொன்னது என் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கலன்னு? என் குழந்தை ஸ்ரீகவி, என் அம்மா, என் அண்ணனுங்க, என் அண்ணி, இந்த மாதிரி ஒரு சொந்தங்களோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற திருப்தி எல்லாம் என்னோட வேலைதான். இதோ இப்போ நீங்க திருந்தி போறீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் திருந்தி போறாங்க பாத்தீங்களா? அதான் எங்களோட திருப்தி. நிர்மலா, இத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிர்மலா. நிர்மலா, நீ நல்லா இருக்கணும். அது போதும். சரி ரமேஷ், நீங்க கிளம்புறதுக்கு தயாரா இருங்க. நிர்மலா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் ஊருக்குள்ள போக முடியாது. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி பவானிக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிற நிலைமைய நான் அவளுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். பவானிய ஏர்போர்ட்டுக்கு வர சொல்றீங்களா? கண்டிப்பா. நான் பவானி வந்து உங்களை ஏர்போர்ட்ல மீட் பண்ண சொல்றேன். நான் கிளம்புறேன்.
பவானி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டோம். நாங்க ரெடி. என்ன பவானி உன்னை தனியா வர சொன்னா இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர? ஹர்ஷா, நீங்க அன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்களே, அப்ப நான் வரேன்னு சொன்னப்பவே டிசைட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட தான் வருவாங்கன்னு. என்ன பவானி? என்ன ஹர்ஷா முகமெல்லாம் வாடி போயிடுச்சு? என்ன சார் பிளான் எல்லாம் கெட்டு போயிடுச்சா? என்ன பெருசா பிளான போட்டு அங்க போய் உட்காந்து ஹாயா பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். பேசணும் தானே, அதுக்கு தான் நாங்கெல்லாம் வரோம். நாங்கெல்லாம் நல்லா ஜாலியா பேசுவோம். எங்க பவானி அவ்வளவு பேச மாட்டா, ஆனா நாங்கெல்லாம் ஜாலி டைப். நாங்க மட்டும் இல்ல, சோபனாவும் நேரா செந்தாசாவுக்கு வரலாம். அட ஏன் வயிற்றுல கிளப்பிட்டு இருக்கீங்க? என்ன பவானி என்ன காலி பண்ணிட்டியே? ஹர்ஷா, டேக் இட் ஈஸி. இவங்க எல்லாம் யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸுங்க தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா வருவியா இல்ல இவங்களையும் கூட்டிட்டு வருவியா? இங்க வா. கல்யாணத்துக்கு அப்புறமும் நிச்சயமா நாங்களாம் வருவோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கும் பொழுது போகணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த யங் கப்பல்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால இவ்வளோ ஷோபனாவோ வராங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. நான் நிச்சயமா வருவேன். நிறுத்தடி, நான் வருவேன். எனவே நம்ம ட்ரெஸ்ல சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில சப்புன்னு சொல்லிட்டேன். ஏதாவது டீடைல் கொடுப்பா. இத உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளுங்க. பாய் ஃப்ரெண்டா? அவனை பார்த்தா கேட்ட மாதிரி தெரியுது. பவானி, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க எல்லாம் கூட்டு வரணும்னு பிளான் பண்ணியே, வெளிய போய் அங்கேதான் பிளான் வச்சிருக்கியா? அங்கெல்லாம் எந்த பிளானும் கிடையாது, எல்லாம் உங்க சாய்ஸ் தான். நான் நினைக்கிறேன் ஹர்ஷாக்கு நம்ம வர்றது பிடிக்கலன்னு. பவானி, நீ ஹர்ஷாவை கூட்டிட்டு போ, நாங்க வீட்லயே இருக்கோம். ஏய், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, எல்லாரும் சேர்ந்தா போறோம். போலாம். நீ சொல்ற, அத ஹர்ஷா தானே சொல்லணும். என்ன வீட்லயே இருங்க. விட்டனா தெரியும். 2 பேக் அனுப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க தானே சொல்லி கொடுக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு. என்ன டிரைவர், ஸ்டார்ட் தி இன்ஜின். பவானி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஹர்ஷா உனக்கு ஓகே தானே? இட்ஸ் டூ லேட். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போ ஓகேன்னு கேட்டேனா என்ன அர்த்தம்? சோ வாட்? இப்போ என்ன கல்யாணம் நடந்துச்சு? Things can be changed at any level. இரு. இப்போ நீ என்ன சொல்ல வர? என்னமோ ஹர்ஷா மேல ஐடியா வச்சிருக்கிற மாதிரி பேசுற. வாட்? ஹர்ஷாவுக்கும் எனக்குமா? நோ வே. பவானி மாதிரி ஒரு குடும்பத்தை குத்துவிளக்குக்கு வேணா ஹர்ஷா சூட்டபிளா இருக்கலாம், பட் நாட் ஃபார் மீ. பாத்தியா பவானி, பாத்தியா அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு? இதுக்கு தான் கொஞ்சமாவது மாடர்னா ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னேன். என்னால மாற முடியாது. நான் அதான் மாற முடியல, அங்கேயே இருக்க வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்து தொலைஞ்ச? ஹர்ஷா, அவங்களோட ஒரிஜினாலிட்டி படி இருந்தா அழகு. இப்போ இவங்க எல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குமா சொல்லுங்க? ஓகே பவானி, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னோட அவுட்டிங் வரும்போது இந்த மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வரியா? என்னால முடியாது. ப்ளீஸ் பவானி. நோ என்னால முடியாது. ப்ளீஸ். பாவம் எவ்வளவு கெஞ்சரா. ஒரு நாள் இந்த மாதிரி போட. என்னால பவானி முடியாது. பண்றது தாண்டி ரைட். இந்த மாதிரி பசங்களை நாம இப்பதான் அடக்கி வைக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க நம்மள உண்டு இல்ல நாக்கிடுவாங்க. பவானி, நான் நிர்மலா பேசுறேன். சொல்லுங்க நீ. ரமேஷ் இப்போ கம்ப்ளீட்டா குணமாயிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ எப்ப அனுப்புறாங்க? அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் உன்னை பத்தி விசாரிச்சாரு. என்ன விசாரிச்சாரா நீ? நீ அவரை வந்து பாக்கலையான்னு சொல்லி கேட்டாரு. ஓஹோ. பவானி, அவர் இப்ப பழைய ரமேஷ் இல்ல, சுத்தமா மாறிட்டாரு. அப்படியா? நீ இங்க இருந்து அவரை நேரா ஏர்போர்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அங்க இருந்து ஃபிளைட் ஏத்தி அப்படியே இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவர் வந்து உன்னை பார்க்கவோ நன்றி சொல்லவோ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நீ வந்து ரமேஷை பார்த்தா நல்லா இருக்கும். சரியா? நீ நான் ரமேஷை மீட் பண்ணி பேசுறேன். நீ வேலையெல்லாம் விட்டுட்டு நீ அவரை வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல. முடிஞ்சா ஏர்போர்ட்ல வந்து நீ அவரை பார்த்துக்கோ. ஓகே நீ. சரி பவானி, நான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வச்சிடுறேன். பை. என்னப்பா அது? இது விஜய்க்கு உடம்பு முடியல, சமைக்கல. அதான் முத்துவை கூட்டிட்டு போய் உங்க 2 பேருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன்பா. ஏப்பா இந்த வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொல்ல நம்ம வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஏன் நான் செய்யக்கூடாதா? அப்பா, வெறும் வயிற்றுல படுத்துட்டு இருக்கு விஜய், எழுப்பி டிஃபன் சாப்பிட்டு படுத்துக்க சொல்லு. அப்பா, நான் ஒரு உலர் ஜாமும் பூரியும் சாப்பிட்டப்பா. அப்படியா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அப்பா, உனக்கும் அம்மாக்கு தாத்தா பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அம்மா எழுப்பிடு, சாப்பிடலாம். அம்மா எழுந்துருமா. விஜய் எழுந்துரு. விஜய் எந்திரி. விஜய் எந்திரி. எந்திரி விஜய். இப்ப எதுக்காக என்ன தொந்தரவு பண்ணிட்டு நீ இருக்கீங்க? டெய்லி என்ன தொந்தரவு பண்ற பத்தியா? அதோட இன்னும் மோசம் இல்ல. முதல்ல சாப்பிட்டு மாத்திரையை போடு. ஓஹோ, சாப்பிட்டு மாத்திரை போட்டா மட்டும் நான் சொல்றதெல்லாம் கேட்டுருவீங்களா? ஏன் விஜய் என்ன பேசினாலும் திருப்பி திருப்பி மந்திரிச்சு விட்ட போய் இதே விஷயத்த வந்து நிக்கிற? நீங்க மட்டும் என்ன நேர்ந்து விட்ட மாடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அம்மா காளி, அப்பா மாடு. என்ன
எதுக்கு தான் சின்ன பையனை கை நீட்டுற வச்சுக்காத. ஆமா, இவனாவது நான் சொல்றது கேட்கட்டும். ஆமா, கேட்டாலும் உருப்பிட்டோம். ஓம் முடியும் வந்தா அப்புறம் இவனுக்கு வந்து நிக்கும். இப்போ என்னதான் செய்யணுங்கிறீங்க? என்ன செய்யணுங்கிற நீ? இது பாருங்க, நான் தண்ணி கொடுத்தா போய் ஆகணும். முடியாது. முடியாதுன்னா என்னால சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட்னி கடை இதுக்கு மேல என்னால கஞ்ச முடியாது. எனக்கு ஒரு வாட்ச் இருக்கு. கோபி, என்னப்பா அதெல்லாம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன இதெல்லாம்? தினமும் சண்டை போடுறதும் சாப்பிடாம இருக்கிறதும் சொல்லு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் சொல்றபடி கேளு. விஜய் சொல்ற மாதிரி நடந்துக்கும். என்னப்பா நீங்க எல்லாரும் இவன வயசுல பெரிய இருப்பா. நீங்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அது தப்பு நினைச்சுன்னா நீங்க தான்ப்பா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கண்டிக்கணும். விஜய் கிட்ட பேசுங்கப்பா. நீங்க இதுக்கு எப்படிப்பா என்னால ஒத்துக்க முடியும்? கோபி, நீ சொல்றது புரியாம இல்ல. இதுவே சாதாரண சூழ்நிலையா இருந்தா நீ சொல்ற மாதிரி நடந்திருப்ப. ஆனா சில சமயம் நாம எப்பவுமே ஒரே மாதிரி நடந்துக்க முடியாது, நடந்துக்க கூடாது. சமயத்துல முடிவு மாத்திக்கணும், சில நேரம் விட்டு கொடுக்கணும். அதான்ப்பா நடைமுறை யதார்த்தம். அப்பா, இத்தனை நாளா நான் விஜய் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தனோ அதே தான் இப்ப நீங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு வித்தியாசம், என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. விஜய் கிட்ட பிடிவா இருந்தா அதிகமா இருக்கு. தனி கொடுத்தன போகணுங்குதுப்பா. கோபி, உன் மனசு எனக்கு தெரியாது. நீ சொல்றது நியாயம்தான். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு இருக்கு, உன்னோட குடும்ப வாழ்க்கை. என்னதான் நீ பிரியமா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அதோட நன்மையைத்தான் நீ முக்கியமா நினைக்கணும். மத்தது அதுக்கப்புறம் தான். எனக்கு என்ன, இன்னும் கொஞ்சம் காலம் தான். கடைசி வரைக்கும் கூட இருக்க போறது யாரு? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான். இது பார், விஜய் மனசுல இந்த விஷயம் ஆழமா வேறுண்டுருச்சு. இதை நீ பிடிவாதம்னு நினைச்சேன்னு வை, அவளுக்கு உன் மேல வெறுப்பு தான் வரும். மனசளவு உன்னை விட்டு புரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. அதை நீ தவிர்க்கணும்னா தயவு செஞ்சு அவ ஆசையை நிறைவேற்று. கோபி, நீ தெரியாதவனடா, நிலைமையை புரிஞ்சுக்கோ. எப்ப அந்த பொண்ணு அவன் அப்பா சிதம்பரத்தையே தூக்கி எறிஞ்சு பேசிட்டாலோ அப்பவே மனசுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏப்பா, விஜய் மனசுல அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பேர் இடம் கொடுத்துருப்பான். அவரே தூக்கி எறிஞ்சு பேசிருச்சே. இப்படி நீ பிடிவாதம் பிடிச்சா அது உன் எதிர்காலத்தை பாதிக்கும். உன் புள்ள முத்து வளர்ற பையன், தேவையில்லாம எதுக்கு வீட்டுல குழப்பம்? நீ விட்டு கொடுத்து போறதா சரி. கோபி, நீ தண்ணி கொடுத்துன போறதாப்பா சரி. யோசிக்காதப்பா, இது ஒண்ணும் தப்பு இல்ல. என்னப்பா தண்ணி கொடுத்துட போனானப்போ எனக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ செய்யாமையா பட போற? எனக்கு மனசு தெரியும், நீ எப்பவுமே என்னை விட்டு கொடுக்க மாட்ட. இப்போதைக்கு தனி வீடு பார்த்து போ. போய் விஜய் சந்தோஷமா இருக்கட்டும். காலம் என்ன இப்படியேவா போயிட போது? விஜய் மனசு மாறலாம்ல. இது வரைக்கும் என்னோட நியாயமான கோரிக்கை நீ தட்டினதே கிடையாது. இப்போ தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். விஜய் இந்த அளவுக்கு கேட்கிற அளவுக்கு கொண்டு போனது எது? நம்ம வீட்டு கோமாளி பசங்க செஞ்ச வேலை தானே. அதனாலதான் சொல்றேன், அனாவசியமா விஜய் மேல கோவப்படாத. அவளை புரிஞ்சுக்க. அப்பா ஏன் இவ்வளவு சொல்றேன்னு புரியுதாப்பா? நீ அப்பா பிச்சை கேப்பல்ல, சொல்லு. கேப்பியா கேட்க மாட்டியா? என்னம்மா இது திடீர்னு வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு போன் பண்ணும்போது வரேன் தானே சொன்னேன். என்னென்ன பண்றது, இந்த சூழ்நிலை அது மாதிரி இருக்கு. நினைச்சா கிளம்பி வர மாதிரியா இருக்கும். நீ சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதானே. அதான் அம்மா வராங்கல்ல, அம்மா கூட்டிட்டு போறதுக்கு கண்டிப்பா நான் வருவேன். சரி சரி, ஏதோ பண்ணுங்கம்மா. இப்பெல்லாம் நான் சொல்ற மாதிரியா நடக்குது? எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க, பண்ணுங்க. ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற? எனக்கும் வரணும்னு ஆசை இருக்காதா? சரி அம்மா அவ்வளவு தூரத்துல இருந்து தனியா எப்படி வருவாங்க? அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அம்மா நேரா நம்ம வீட்டுல வந்து இறங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். சரி சரிண்ணே, அப்ப நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஏண்டி நிர்மலா,
என்ன தனியா அனுப்புறத பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தியே, என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? அது வந்துமா, நீ போகும்போது ரமேஷும் கூட வருவாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனை, ஹெல்ப்னு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்து பாருமா. ஏண்டி கூறு கட்டவளே, அவன் தானே கிடைச்சான் உனக்கு ஏன் கூட துணைக்கு அனுப்புறதுக்கு? என்னமோ வேற ஆளே கிடைக்காத மாதிரி என்ன அவன் கூட போக சொல்ற? ஆமா, ரமேஷ் முன்ன மாதிரி இல்லம்மா, டோட்டலா திருந்திட்டாரு. இத பாருடி, எனக்கு அத பத்தி எல்லாம் தேவை கிடையாது. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. என்ன போய் அவங்க கூட போக சொல்ற? வர வர உன் புத்தி அப்படியே தலைகீழ போய்கிட்டு இருக்குடி. ஆமா, உலகமே தலைகீழதாம போயிட்டு இருக்கு. ஆனா நீ மட்டும் தான் அந்த பழைய விஸ்மாமத்துல இருந்த மாதிரியே பேசிட்டு இருக்க. இத பாரு, எனக்கு எப்பவுமே ஒரே குணம் ஒரே சொல்லுதான். அம்மா, நீ போற அதே ஃபிளைட்ல தான் ரமேஷ் வராரே தவிர உன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு வர போறது கிடையாது. அதுவும் இல்லாம உனக்கு ஏர்போர்ட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இமிகிரேஷன் ப்ராப்ளம்லாம் வேற இருக்கு. இதுக்கெல்லாம் ரமேஷ் கூட இருந்தா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி நீ அவரை பார்த்து பேசணும்னு அவசியம் இல்ல. அவரும் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. சரிம்மா, என்னமோ போ. நான் சொன்ன நீ கேட்கவா போற? எப்படியோ உன் இஷ்டம் போலவே செய். அப்புறமா நட்ராஜுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ், பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கொஞ்சம் புடவை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீ போகும்போது மறக்காம எடுத்துட்டு போயிடு. யாருக்கு? சரோ அன்னைக்கு. நேரம்டி, எல்லாம் என் நேரம். அவளுக்கு நீ துணிமணி எல்லாம் வாங்கி கொடுப்ப, அதெல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுக்கணுமாக்கும். கடவுள் பாரு, என் நிலைமை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாரு. எல்லாம் கால கொடுமடி. ரமேஷ், சந்தோஷமா இருக்க? ஊருக்கு போனவனே மறக்காம போன் பண்ணு. டேய், என்னோட சங்கடம் பத்தி சொல்ல எனக்கு வார்த்தையே வரலடா. உங்க கூட இருந்த 4 வருஷத்தை என்னால மறக்கவே முடியாது. I am going to miss you very much. டேய் ரமேஷ், உங்களை மட்டும் இல்லடா, இந்த ஊரை விட்டு போறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அழகான ஊர், அருமையான மனுஷங்க. எப்படி விளையாட்டு இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சு இதுல மாட்டிக்கிட்டேன். இந்த பழக்கம் இல்லைன்னா இந்த ஊர்லயே தொடர்ந்து இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட அருமையான ஊர்ல இருக்கிற வாய்ப்பை நான் கெடுத்துக்கிட்டதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குடா. எனிவே, இட்ஸ் டூ லேட். டே ரமேஷ், நீ இந்த ஊரை அவ்வளவு நேசிக்கிறியா? ஆமா. எப்படி அந்த ஊரை நேசிக்காம இருக்க முடியும்? நான் உடஞ்சு போயிருந்த நேரத்துல இந்த ஊருக்கு வந்தேன். என்னை ஏத்துக்கிட்டு என்ன வாழ வச்சது இந்த ஊருடா. நான் பண்ண தப்புனால இந்த ஊரை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதான் என்னோட வேதனை. ஏய் ரமேஷ், வேதனைப்படாத. நீ இவ்வளவு சரியா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. டேய், as a friend உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க யார் இந்த பழக்கத்துல மாட்டிக்காதீங்க. இந்த ஊரு எனக்கு எல்லா சுதந்திரம் கொடுத்தது. அத நான் தவறா பயன்படுத்திக்கிட்டேன். அதனாலதான் இந்த ஊரையும் உங்களை விட்டு பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் மட்டும் இல்ல, யாரும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. பிளீஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் போய் சொல்லிடுங்க. என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதான் நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். டேய் ரமேஷ், அதான் எல்லாம் சரியாயிடுச்சு இல்லடா. என்ன ரமேஷ், கிளம்பிட்டீங்களா? நீங்க வருவீங்களோ இல்லையோன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் பவானி. நீங்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் ரமேஷ். பவானி, உங்களை பார்த்து பேசணும்னு நான் பலமுறை தவிச்சிருக்கேன். ஆனா அப்ப இருந்த தவிப்புக்கும் இப்ப இருக்கிற மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இப்ப பழைய ரமேஷ் இல்ல. இப்ப உங்களை பார்க்க தவிச்சது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் நன்றி சொல்றதுக்கும் தான். ரமேஷ், இப்ப நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்க? அப்படின்னு நான் செஞ்சுட்டேன். இல்ல பவானி, நீ பண்ணதோட அருமைய என்னாலதான் உணர முடியும்.
உங்களுக்கு வேணா அது பெருசா தெரியாம இருக்கலாம். நான் உங்களை காதலிச்சது கூட உங்களை அடையணுங்கிற சுயநலத்துலதான். ஆனா நீங்க என்கிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சீங்க. என் அப்பா வரவழைச்சு என் மேல அக்கறை காமிச்சீங்க. ஒருவேளை நீ என்கிட்ட வெறுப்பு காட்டியிருந்தா நான் இந்த பழக்கத்துல இருந்து விடுபட்டிருக்கவே முடியாது. என்கிட்ட நீங்க ஆதரவு காமிச்சீங்க, என்ன வெறுக்கல. அதுதான் பவானி என்னை யோசிக்க வச்சது. உங்களை பத்தி என்ன பத்தி மறுபரிசீலனை பண்ண வச்சது. உங்களுக்காவது நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா நிர்மலாவுக்கு ரமேஷ், நீங்க இந்த அளவுக்கு சரியாகி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதான் பவானி எனக்கு கண் அந்த மாதிரி இருக்கு. வாழ்க்கையோட அருமை தெரியுது பவானி.